வெட்டி கொல்லுவன் சொல்லி கொலை மிரட்டல் வந்திருந்தது. எங்களை கொல்லுவன் சொன்னா கொல்லக்கூடிய ஆக்கள், எங்களை கொல்றதுக்கு ஆக்கள் வருவாங்க, வந்து நாங்க சாவோம். அப்படி இல்லாட்டிக்கு எங்களை கொல்ல வந்தாக்களை தற்காப்புக்காக அடிச்சு நாங்க கொல்லுவோம். சின்ன பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு 4 குடும்பம் பயத்துல இருந்தனாங்க. வவுனியா டிஏஜி ஆபீஸுக்கு கால் பண்ணி கதைச்ச நேரம் போலீசாருக்கும் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறோம். மன்னார் பொலிஸ் நிலையத்திற்கு அருகிலே இருந்து நபரொருவர் பரபரப்பு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். 4 குடும்பங்கள் 8 குழந்தைகளுடனே உயிரை காப்பாற்றுவதற்காக தற்பொழுது பொலிஸ் நிலையத்திற்கு அருகிலே நிற்பதாகவும் வாழ்வெட்டு குழுக்களால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்களை வெட்டக்கூடிய ஆட்கள், எனவே எங்களை காப்பாற்றுமாறும் எங்களுக்கு உதவி செய்யுமாறும் அவர் காணொலி வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியை இந்த வீடியோவிலே பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதற்கு மேல் இது தொடர்பாக சில விடயங்களை நான் கூறுகின்றேன். முக்கியமாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொலி. ஏனென்று சொன்னால் பல குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும். இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்குள் நாளை ஒரு உயிர் போனால் பிறகு சமூக வலைதளத்தில் பொங்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதற்கு முதலே அது தொடர்பாக நாங்கள் அதிக அளவிலே அதனை பேசி அதிக அளவிலே அது செய்தியை பகிர்வதனூடாக முதலே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய வகையில் இருக்கும், அந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். மன்னார் மாந்தமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஈச்சலவக்கு எனப்படுகின்ற பகுதியில் பலர் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அங்கே கட்டாக்காளி மாடுகளின் தொல்லை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கட்டாக்காளி மாடுகளால் விவசாயம் செய்ய முடியவில்லை, வீட்டு தோட்டம் செய்ய முடியவில்லை, வீடுகளுக்குள்ளும் வயல்களுக்குள்ளும் வேலி பாய்ந்து சென்று அங்கிருக்கின்ற பயிர்களை நாசம் செய்கின்றது என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையத்தான் சிலர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகாக அந்த கட்டாக்காளி மாடுகள் சில வெட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தவர்கள் தான் அந்த மாட்டை வெட்டி இருப்பார்கள் என்ற அடிப்படையிலே ஈச்சலவக்கை பகுதியைச் சேர்ந்த அனைவருக்குமாக ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கிறது. அந்த குழுவிலே உங்களை கொலை செய்யாமல் விடமாட்டோம், உங்களை நாங்கள் வாளால் வெட்டி கொலை செய்வோம் என்கின்ற அடிப்படையிலே வாய்ஸ் மெசேஜ் போடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டாக்காளி மாடுகளால் தொல்லை என்று கூறிய சிலர் உடனடியாக போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்திருந்தார்கள். அவ்வாறு அழைத்து தங்களது உயிருக்கு ஆபத்து என்று கூறிய போதும் அடம்பன் போலீசார் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை தாண்டி இவ்வாறு கொலை அச்சுறுத்தல் விடுத்தவர்கள் நாங்கள் தான் மாட்டை வெட்டினோம் என்று அடம்பன் போலீசிலே அதற்கு முதல் முறைப்பாடும் கொடுத்திருந்தார்கள். அடம்பன் போலீசார் எங்களை அழைத்து வாக்குமூலத்தையும் பெற்றிருந்தார்கள். அது தொடர்ச்சியாக இணக்க சபைக்கு செல்லுங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் பின்னராகத்தான் இவ்வாறு வாட்ஸ்அப் குழுவிலே அச்சுறுத்தல் வந்தது. அவர்கள் வெட்டக்கூடிய ஆட்கள், அவர்களது பின்னணி அப்படியானதுதான். இந்த நிலையில் எங்களது உயிரை பாதுகாப்பதற்காக இரவு முழுவதுமே நாங்கள் தவித்துக் கொண்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் அலுவலகத்திற்கும் இது தொடர்பாக கூறியிருந்தோம். அப்போது அவர்கள் அடம்பன் போலீசாருக்கு இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதாக கூறியிருந்தார்கள். பின்னர் அடம்பன் போலீசாருக்கு இன்றைய தினம் காலை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இவ்வாறு பிரச்சனை என்று கூறிய போது நாங்கள் இரவே உங்களுக்கு அழைத்தோம், உங்களது தொலைபேசி வேலை செய்யவில்லை என்று அவர்கள் பதிலளித்திருந்தார்கள். ஆனால் தொலைபேசி வேலை செய்யாமல் இல்லை, நாங்கள் தொலைபேசியை ஆஃப் செய்யவில்லை, அதாவது தொலைபேசியை நாங்கள் அணைக்கவில்லை, ஆகவே அவர்கள் பொய் சொல்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இவ்வாறான பின்னணியில் தான் 4 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தற்பொழுது மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு அருகிலே வந்து நிற்பதாகவும் மன்னார் போலீசாரிடம் இது தொடர்பாக முறைப்பாடு செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி எங்களுக்கு உதவுவர்கள் யாராவது உதவுங்கள், நாளை எங்களுக்கு ஏதாவது நடக்கலாம் அல்லது அவர்கள் வெட்ட வருகின்ற போது நாங்கள் தற்பாதுகாப்புக்கு அவர்களை வெட்டலாம், இந்த இரண்டில் எது நடந்தாலும் அதனால் பாதிக்கப்பட போவது நாங்கள் தான். அந்த வகையில் இவற்றை நடக்காமல் பார்த்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இப்படி தவித்துக் கொண்டிருக்கின்றோம், அதுவும் குழந்தைகளுடன் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அந்த காணொலியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இன்று இங்கு நடந்து வருகின்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். வடக்கு மாகாணம் முழுவதும், ஏன் இலங்கை முழுவதுமே தற்பொழுதைய சூழல் என்பது மிகவும் ஆபத்தானதாகவே இருக்கின்றது. அப்பாவிகளுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே யாராவது வாழ்வெட்டு குழுவுடன் சார்ந்திருந்தால் தான் உயிர் பிழைக்க முடியும் என்கின்ற எண்ணத்தில் பலர் இருக்கின்றார்கள். அவற்றை எல்லாம் காணக்கூடிய வகையில் இருக்கின்றது. எனவே இவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது போலீசாரின் கடமை. போலீசார் இவ்வாறு பலர் தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு கூறுகின்ற போதிலும் அதை போலீசார் கணக்கெடுப்பதில்லை. அதனால் பல மரணங்கள் நிகழ்ந்தும் இருக்கின்றன. எனவே இவர்கள் தொடர்பாக போலீசார் சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும், அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதை தவிர வாட்ஸ்அப் குழுவில் பொது வெளியில் இவ்வாறு வாளால் வெட்டுவேன் என்ற எச்சரிக்கை விடுத்தவர்களை கைது செய்ய வேண்டும். அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைவருமே முதலே கைது செய்யப்பட வேண்டும். நாளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் பிறகு கைது செய்வதால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. எனவே அவர்கள் வெளியிட்ட காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். வணக்கம். வணக்கம். நான் இப்போ மன்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். நான் இப்போ ஈச்சலவக்கையில இருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது.
இப்படி எங்களோட ஊர்ல வந்து கட்டாக்காளி மாடுகளால வந்து நிறைய பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் கட்டாக்காளி மாடுகள் எல்லா வளவிலையும் வந்து தோட்டங்களை சாப்பிடுறது. அப்ப விவசாயிகளால நிம்மதியா விவசாயம் செய்யலாம இருக்குது. வாழ்வாதாரத்துக்காக விவசாயம் செய்யற விவசாயிகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன செய்தோம்னு சொன்னா, இது சம்பந்தமா அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் புகார்கள் அளிச்சிருந்தாங்க. எதுவுமே நடக்க இல்லை. இப்ப கிட்டடியில் 2-3 நாளுக்கு முதல் ஒரு சம்பவம் நடந்தது. எப்படின்னு சொன்னா, திடீரெண்டா போல யாரையோ மாட்டை யாரோ வெட்டிட்டாங்களான்னு போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ண வந்தது. நாங்கள் தான் வெட்டினு சொல்லி இருக்குதாமண்டு, நாங்கள் தான் வெட்டினதாமண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாமண்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அடம்பன் போலீஸ் ஸ்டேஷன் தான். அவங்க அங்கே பதிவுகள் எல்லாம் எடுத்துக்கணுங்க. 2 பக்கமும் முறைப்பாடெல்லாம் எடுத்துட்டு 25ஆம் தேதி இணக்க சபைக்கு போங்கன்னு சொல்லி விட்டாங்க. சரின்னு நாங்கள் வீட்டை போனதுக்கு பிறகு பார்த்தா, எங்களோட ஈச்சளவுக்க கிராமத்துக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு வாய்ஸ் வந்துருக்குது. வெட்டி கொல்லுவன்னு சொல்லி கொலை மிரட்டல் வந்திருந்தது. எங்களுக்கு தான் வந்திருந்தது. அப்போ நான் அதை குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பியிருந்தேன்னா, அப்போ போலீஸருக்கு 107க்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இப்போ எங்களுக்கு உயிராபத்து இருக்குது, எங்களுக்கு உயிராபத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அடம்பன் போலீஸ் வந்து மிகவும் அலட்சியமான முறையில் இரவு முழுக்க வரையில்லை. நாங்கள் இரவு முழுக்க உயிரை கையில் பிடிச்சிக்கண்டு குழந்தைகள், பச்சை குழந்தைகள் எல்லாத்தையும் இங்கே பாருங்க. இந்த ஒரு குழந்தை இருக்குது, அங்கே இன்னொரு குழந்தை, 8 சின்ன பிள்ளைகள், 10 வயசுக்கு குறைஞ்ச 8 சின்ன பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு 4 குடும்பம் பயத்தில் இருந்தாங்க. ஆனால் போலீஸாரால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அது பிறகு நாங்கள் விடிய கால் பண்ணி கதைச்ச நேரம், அதாவது அங்கே வவுனியா டிஏஜி ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கதைச்ச நேரம், டிஏஜி ஆஃபீஸில் இருந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், தாங்க ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க 107 இருந்து அடம்பனுக்கு அறிவிச்சது. ஆனால் அடம்பன் போலீஸ்ல இருந்து அங்கே வரையிலேருந்து திரும்ப அடம்பன் போலீஸுக்கு கால் பண்ணி கதைக்கிற நேரம் அடம்பன் போலீஸில் சொன்னவங்க, தாங்க கால் பண்ணினதான் எங்கிற ஃபோன் வேலை செய்யலைன்னு சொல்லி, அப்படி ஃபோன் வேலை செய்யாமல் இருக்கையில் இப்போ அவங்க போய் சொல்கிறாங்கன்னுட்டு திரும்ப நான் டிஏஜி ஆஃபீஸுக்கு டிஏஜி ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கதை கேட்கல. அவங்க தாங்க இன்ஃபார்ம் பண்ணுறோம் டிஏஜிக்குன்னு சொல்லியிருந்தவங்க. ஆனாலும் அப்படி ஒன்று நடக்கல. போலீஸ் இரவு முழுக்க வேற இல்லை. இப்போ நாங்கள் பயத்தோடு தான் இருந்தாங்க. ஒன்று எங்களை கொல்றதுக்கு ஆக்கள் வருவாங்க, வந்து நாங்கள் சாவோம். அப்படி இல்லாட்டிக்கு எங்களை கொல்ல வந்தாக்களை தற்காப்புக்காக அடித்து நாங்கள் கொல்லுவோம். இப்போ 2ல் ஒன்று நடக்கும். நடந்தால் எப்படியும் அது பிரச்சனை தானே. அப்போ இந்த இப்படி பிரச்சனை நடந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் போலீஸுக்கு அறிவிச்சது. ஆனால் போலீஸ் தங்களை கடமையே செய்யலை. இப்போ நாங்கள் பயத்தில் மன்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். மன்னார் போலீஸ் ஸ்டேஷன்லையும் நீதி கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் யாராவது மீடியாவில் இருக்கிற ஆக்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய பாருங்க. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். நான் ஒரு விவசாயி, படித்த விவசாயி. ஆனால் எனக்கு விவசாயம் செய்யலாமே இருக்குது. மாடுகள் வந்து நிறைய அழிவு ஏற்படுத்துது. ஆனால் அதுக்கு ஒரு நீதியும் இல்லை. யாரையோ வளவுக்குள்ள யாரையோ மாடு போனதால தான் அந்த வளவுக்குரியாக்கள் வெட்டி இருக்கிறாங்க. யாரையோ வளவுக்கு மாடு போனதை பற்றி இங்கே ஒருத்தரும் கதைக்கல, மாடு வெட்டுப்பட்டதை பற்றி கதைக்கிறாங்க. அது ஓகே. ஆனால் மாட்டை ஒருத்தன் வெட்டுறான்னு சொன்னா வெட்டினவன் யாருன்னதை தானே கண்டுபிடிக்கணும். அல்லது இணக்க சபைக்கு போட்டிருக்குன்னா இணக்க சபை முடியும் வரைக்கும் ஒன்றும் செய்யலாதானே. நாங்கள் கொலை அச்சுறுத்தல் வந்திருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு சொல்லி கூட போலீஸ் வரே இல்லை. அந்த போலீஸாருக்கும் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறோம். அதால இப்போ நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம், குடும்பத்தோட வந்திருக்கிறோம். வீட்டு பக்கம் போக இயலாது, பாதுகாப்பு இல்லை. போலீஸாரும் அவங்களுக்கு சார்பாக இருக்கிறதால அவங்க ஏற்கனவே நிறைய அவங்க கொல்லுவோம்னு சொன்னால் கொல்லக்கூடிய ஆக்கள். அப்போ பாதுகாப்பு தேடி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக இல்லை. நீங்கள் இதை யாராவது பார்க்குறாக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர எழுமெண்டா, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்ய எழுமெண்டா பாருங்கள். விவசாயம்ங்கிறது கொஞ்சம் மற்றாக்களுக்கு சாப்பாடு உற்பத்தி செய்து கொடுக்குறது தானே. அப்போ அது கொஞ்சம் விருப்பம், அதால தான் அது செய்கிறோம். இல்லை வேறு தொழில்களுக்கு போயிடலாம், எல்லா தொழிலும் எல்லாருக்கும் செய்ய இயலாது. அப்போ நாங்கள் விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதால தான் விவசாயம் செய்ய வலிக்கிறோம். நாங்கள் நீங்கள் வேணுமெண்டா யாராவது ஈச்சளவுக்கையில் இருக்கிற ஜிஎஸ்க்கோ அல்லது மாந்தைமேற்கு டிஎஸ்க்கோ கால் பண்ணி கேட்கலாம். ஈச்சளவுக்கையில் உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது இன்றைக்கு எங்களுக்கு நடக்குது, நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம். கட்டாக்காளி மாடுகளாலேயும் அல்லது உரிமையாளர்கள் இருக்கிற மாடுகளாலேயும் விவசாயிகளுக்கு உண்மையாக பிரச்சனை இருக்குன்னு நம்பினா, அப்படி உண்மையாக அப்படி பிரச்சனை இருக்க விவசாயிகள் நீங்கள் யாராவது இருந்தால் மன்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கதையுங்க. மன்னார் ASP 2க்கு கால் பண்ணி கதைச்சிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இப்போ நாங்கள் உயிர் பயத்தில் குடும்பத்தோட 4 குடும்பம் ஒரேடியாக வந்திருக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நன்றி. இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நன்றி.